திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திரட்டு பால் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மூடி அளவு தேங்காவை நான் திருவி வச்சுருக்கேன். அந்த கருப்புலாம் இல்லாத மாதிரி அழகாக திருவி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். இப்போ அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை அரைச்சின்னு வந்துடலாம். இதில் வந்து ஏலக்காய் நீங்கள் காய வச்சுருந்தீங்கன்னா இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட பொடியாக இருக்கிறதுனால நான் அப்படியே செய்யும்போது போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. அரிசி மாவு தேங்காவும் அது கூட நம்ம வந்து ஏலக்காயும் நான் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி இருக்கிறதுனால நான் ஏலக்காவை இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து சால்ட் உப்பு கொஞ்சம் போடணும். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு போடணும். அதனால் சால்ட் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் இந்த பக்கம் வந்து அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். வந்து அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த தேங்காய் திரட்டு பால் செய்யறதுக்கு நம்ம நெய் வந்து நிறைய தேவைப்படாது. கொஞ்சமாக விட்டாலே போதும். அந்த 2 ஸ்பூன் நெய்யை விட்டாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவுக்கு இப்போ வந்து வெல்லம், இப்போ நான் ஒரு மூடி தேங்காய், இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம். அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு கரைச்சி தான் வச்சுருக்கேன். பாகுலாம் கிடையாது. தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு கரைச்சிருக்கோம் அது அடுப்பில் வச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 தேங்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம இதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா. தேங்காய் வந்து நல்லா வந்து நம்ம பொன்னிறமாக கிடைக்கணும். நல்லா வறுக்கணும். இப்போ வந்து முந்திரி பருப்பு தேங்காய் நல்லா நமக்கு வந்து வறுத்தாச்சு. அதை வந்து தனியாக நம்ம அள்ளி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே நெய்யிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சரிசி மாவு, ஏலக்காய், உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுக்கலாம். வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது கட்டி ஆகிறதுக்கு. நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்லை. நம்ம கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம வதக்கணும். அந்த நெய்யிலே வந்து நல்லா வதக்கணும். கைவிடாமல் கிளறுங்க. தேங்காய்ன்றதுனால உடனே அடி பிடிச்சிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். இதில் வெல்லத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கம்மியாகவே ஊற்றிக்கிங்க. இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம சுருண்டு வந்தது எல்லாமே இப்போ வந்து நம்ம வெல்லம் போடும்போது கொஞ்சம் இலகலாக தான் மாறும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மீண்டும் வந்து இது பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா ஆறினோடனே இன்னும் நமக்கு வந்து கட்டியாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய். அது மாவில் நான் அப்போ ஒரு ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் நெய் ஊற்றினேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் ஊற்றினேன். அவ்வளோதான், 3 ஸ்பூன் நெய் தான் இதுக்கு நமக்கு தேவைப்பட்டது. இதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரியே நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.